வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இரண்டாம் உலகப் போரின் தொடர்ச்சியை இன்று பார்ப்போம். போரை நிறுத்த ஜப்பான் மறுத்தது. பசிபிக் மகா சமுத்திரத்தில் போய்க் கொண்டிருந்த அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ஒன்றின் மீது ஜப்பானிய விமானங்கள் குண்டு வீசின. கப்பல் தீப்பிடித்து எரிந்து 343 பேர் பலியானார்கள். ஜெர்மனி சரணாகதி அடைவதற்கு 27 நாட்கள் முன்பு வரை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த ரூஸ்வெல்ட் தனது 63வது வயதில் 1945 ஏப்ரல் 12ஆம் தேதி மரணமடைந்தார். அதுவரை துணை ஜனாதிபதியாக இருந்த ட்ரூமன் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றார். ட்ரூமன் அஞ்சா நெஞ்சமும் ராஜதந்திரமும் மிக்கவர். சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் சரியான முடிவை சட்டென்று எடுக்கக்கூடியவர். ரூஸ்வெல்ட் இவரை கலந்து ஆலோசித்த பிறகுதான் முக்கியமான முடிவுகளை எடுத்து வந்தார். ஜெர்மனி சரணடைந்ததும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமன், பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில், ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஆகிய மூவரும் ஜெர்மனியில் உள்ள போட்ஸ்டாம் என்ற இடத்தில் சந்தித்து பேசினர். 1945 ஜூலை 17ஆம் தேதி இந்த சந்திப்பு நடந்தது. உடனே சரணடையுங்கள், இல்லாவிட்டால் ஜப்பானை அடியோடு அழித்து விடுவோம் என்று மூவரும் ஜப்பானை எச்சரித்து கூட்டறிக்கை விடுத்தனர். ஜப்பான் இதை லட்சியம் செய்யவில்லை. தொடர்ந்து போரில் ஈடுபட்டது. யுத்தம் மேலும் தொடர்ந்தால் விபரீதமாகிவிடும் என்று ட்ரூமன் கருதினார். ஜப்பானை ஒடுக்க அணுகுண்டு வீசுவதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தார். ஜப்பான் மீது அணுகுண்டு வீசுமாறு விமானப்படைக்கு கட்டளையிட்டார். 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பானிய நேரம் காலை 8 மணிக்கு ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நகரம் மீது எனலோய்கா என்ற பெயருடைய அமெரிக்க போர் விமானம் உலகின் முதல் அணுகுண்டை வீசியது. ஹிரோஷிமா நகரின் 60% பகுதிகள் கண்மூடி கண் திறப்பதற்குள் தரைமட்டமாயின. 80,000 மக்கள் நொடிப்பொழுதில் கொல்லப்பட்டனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகாயம் அடைந்தனர். ஹிரோஷிமா நகரம் அழிந்த பிறகும் சரணடைய ஜப்பான் மறுத்தது. எனவே 3 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி அமெரிக்கா தனது 2வது அணுகுண்டை ஜப்பானின் மற்றொரு நகரமான நாகசாகி மீது வீசியது. இதனால் நகரின் பெரும் பகுதி அழிந்தது. 40,000 பேர் கொல்லப்பட்டனர். லட்சக்கணக்கானவர்கள் படுகாயம் அடைந்தனர். 2வது அணுகுண்டு வீசப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமன் ரேடியோவில் பேசினார். உடனே சரணடையாவிட்டால் ஜப்பானை அடியோடு அழித்து விடுவோம் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தார். இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.